கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 10வது அதிகாரம் 12வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 10:12 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவேல், தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவேல். இன்றை தீனமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றை தீனமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ பொது வழியாம், நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ பொது வழியாம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி செரவுமே சனதம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி செரவுமே சனதம். இத்தனை மகத்துவமல்ல பதவி புது காலம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமல்ல பதவி புது காலம் எங்களுக்கு, எத்தனை மா தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை மா தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். வானத்துத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானத்துதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரணி, நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரணி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாரத்னம் அம்மாள் பிரைசலால், செல்வி டீச்சர் பிரைசலால், கவிதா சிஸ்டர் பிரைசலால். இன்னைக்கு நம்ம ஏசாயா 10வது அதிகாரம் 12வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 10:12 ஆதலால் ஒரு கனெக்டிங் வேர்ட் இருக்குங்க. ஆதலால் ஆண்டவர் சியோன் மீதிலும், ஆண்டவர் சியோன் மீதிலும் எருசலேமிலும், சியோன் மாலை எருசலேமிலே தமது செயல்களை எல்லாம் முடித்திருக்கும் போது ஆசிரியா ராஜாவினுடைய பெருமை நெஞ்சின் வினையும் அவன் கண்ணின் மேற்றின்மையான பார்வையும் நான் விசாரிப்பேன் என்கிறான். சரி, இதுல நாம இங்கிலீஷ்ல ஒர்க் செயல், தமிழ்ல இருக்கிறது செயல் அப்படின்னு. ஒர்க்ங்கிறதுக்கு என்ன வார்த்தை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒர்க் பால், பால் PA மேல ஒரு கோடு பால், ஒர்க். இப்ப நம்ம ஒரு காரியத்தை செய்யறோம், அது பேர் ஒர்க். இத ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டவர் ஒரு காரியத்தை எங்க செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசிரியன் ராஜாவுக்கு செய்யறார். அது சியோன் மலையில் செய்யறோம். இந்த செயலை குறித்து ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். யாத்ராகம் எடுத்துக்கொள்ளுங்க. 15வது அதிகாரத்துல செங்கல் 2 பிளந்துருச்சு. ஆண்டவர் துதித்து பாடுறாங்க. துதித்து பாடும் பொழுது மோசே என்ன ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 15:17 நீர் அவர்களை கொண்டு போய், யாராக கொண்டு போகணும்? மீட்கப்பட்ட ஜனங்கள். மீட்கப்பட்ட ஜனங்கள்னா என்னது? அவங்க செங்கடலுக்குள்ள போயிருக்கணும் ஒண்ணு, அல்லது பார்வனுடைய பட்டயத்தால மடைந்திருக்கணும். ஆனா அவர்களை மீட்டு கொண்டார்.
அதான் மீட்டுக் கொண்ட ஜனங்கள். கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுவதற்கு நியமித்த ஸ்தலமாகிய நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க நான். இதத்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 5வது அதிகாரம் நினைக்கிறேன், நான் எங்கே இருக்கிறேனோ என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் பார்க்கும்படி நான் எங்கே இருக்கேனோ அங்கே அவர்களும் இருக்கணும். சேம் அதே ஆசை. இதைத்தான் மோசையுடைய ஜபமாக நம்ம பார்க்கிறோம். இது ஒரு ஒர்க். தேவரீர் வாசம் நியமித்த ஸ்தலமாக்கிய உடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவர் தேவரீர் கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீராக. இது ஒரு ஒர்க், செயல். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். சரி, சங்கீதம் 15வது அதிகாரத்தில் பாருங்க, இன்னொரு செயலை நம்ம பார்க்கிறோம். இது நம்முடைய செயல், எல்லாமே செயல் தான். 15வது அதிகாரம் 2வது வசனம். உத்தமனாய் நடந்து, எப்படியாவது நடக்கலாம், துன்மார்க்கம், ஆனா இது ஒரு செயல். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து செயல். மனதாரா சத்தியத்தை பேசுகிறவன் தானே. இது ஒரு மனிதனுடைய செயல். அதை நம்ம பார்க்கிறோம், பால் அப்படின்னு பார்க்கிறோம். இன்னொரு வார்த்தை நம்ம பார்க்கிறோம், அது ஆஷ். ஆஷ் பி போட்டுருங்க பாருங்க, ASAH ஆஷ். ரெண்டுமே அது நீட்டு வாசம், அதனால ரெண்டு ஆஷ். ஆஷ். இந்த ஆஷ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டு மேக், கிரியேட். ஒரு மனிதன் செய்கிற ஒரு செயல்பாடு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 20வது அதிகாரம் 4வது. ஆண்டவர் நன்மைகளை செய்கிறார், இந்த மனிதன் தீமையான காரியத்தை செய்கிறார். இது என்ன தீமையான காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20வது அதிகாரம் 4வது வசனம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் உண்டான ஒப்பான ஒரு சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அது ஒரு ஒர்க். ஆனா இது ஒரு மோசமான ஒர்க். ஒர்க் தான், அதுல சந்தேகம் இல்லை. ரெண்டுக்குமே என்ன வார்த்தை அப்படின்னு, இதுக்கு வந்து ஆஷ் அப்படின்னு பார்த்தோம். ஏசாயா 44வது அதிகாரம் 17வது வசனத்துல இதே காரியத்தை தான் சேம், சந்தேகம் இல்லை. 44வது அதிகாரம் 17வது வசனம். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் சதா காலம் வெட்கப்படாமல் கலங்கல்கள். இது ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பினுடைய ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம பார்க்கணும். சரி, அதான் ஆஷ் அப்படின்னு பார்த்தோம். மலைகள், வசந்த வாசிக்கிறேன், அப்புறம் பார்ப்போம். ஏசாயா 10வது அதிகாரம், ஆதலால் ஆண்டவர் சீயோன் மலையிலும். மலைங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல மவுண்டன், எபிரேய வார்த்தை ஹேர். ஹேர் நீட்டலாம், ஹேர் அவ்வளவுதான். HAR, ஹேர் முடிஞ்சிருச்சு. ஹேர், HAR, ஹேர், மேல கோடை கிடையாது. மலைகள். முதலாக மலையை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு, ஆதியாகமும். ஆதியாகமத்துல மலை இருக்கு. அது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோவாவுடைய பேழை அரராத்ங்கிற ஒரு மலையில போய் நிற்குது. 8வது அதிகாரம் 4வது வசனம், 7ஆம் மாதம் 17ஆம் தேதி பேழை அரராத் என்னும் மலையின் மேல் தங்கியது. அரராத் என்னும் ஹேர் மேலே தங்கியது. ஒரு நியூஸ் உங்களுக்கு, இந்த நோவாவுடைய பேழையை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு அது ஒரு மலையில இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேற ஒரு, அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத புறஜாதியாருடைய இடத்துல இருக்கு. அவங்க அதை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, பைபிள் உண்மைங்கிறது உலகமே இப்பயும் உண்மைங்கிறது தான் ப்ரூஃப். ஆண்டவர் இந்த ப்ரூஃபை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் எல்லாத்துக்கும். அதன் காலத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்கார். அது பார்க்கறது. ஹேர். 3வது ஆதியாகமம் 31வது அதிகாரம் 31 ஒரு மலையை பார்க்கிறோம். கீலியாத் மலைக்கு ஓடி போனான்.
யார் ஓடிப்பாரா? யாக்கோபு பயப்படுறான். பயப்பட்டுட்டு என்ன செய்யறான்னா ஓடி போகிறான். மாமனார் துரத்திக்கிட்டு வர்றாரு. கீலேயாத் என்னும் மலைக்கு ஓடி போனான். யோசுவா 21வது அதிகாரம் 21:11 யூதாவின் மலை. துதிக்கிற கூட்டத்திற்கு ஒரு மலை ஆண்டு வச்சிருக்கார். அது யூதாவின் மலை. சரி, மவுண்டனை பார்த்தாச்சு. அடுத்த ஒரு காரியத்தை மூன்றாவதாக பார்க்க போயிடும். அது ஃப்ரூட். இந்த ஃப்ரூட் தமிழ்ல கரெக்டா இல்ல, ஆனா இங்கிலீஷ் இருக்குது. அதனால் ஆண்டவர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் தமது செயல்களை எல்லாம் முடித்திருக்கும் பொழுது ஆசிரியன் ராஜாவின் பெருமையான நெஞ்சின் வினை அப்படிங்கறத இங்கிலீஷ்ல ஃப்ரூட் அப்படிங்கிறது. ஃப்ரூட்டுக்கு பரி, PRI பரி, PRI பரி பரி. ஃப்ரூட்னா நீங்க நினைக்கிறாங்களா ஆப்பிள், ஆரஞ்சு, அது ஃப்ரூட் தான். ஆனா இந்த ஃப்ரூட் எப்படி பார்க்கணும்? ரிவார்ட். சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன், தக்க ரிவார்ட், தக்க பெரி அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 5வது வசனம். இப்ப ஒரு வசனத்தை காற்று. இது கிளாசிக்காக ஒரு ரிவார்ட். இது சந்தேகமே இல்லை. இது ஒரு கனி. இது கர்ப்பத்தின் கனி. உபாகமம் 7வது அதிகாரம் 13வது வசனம். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்ற உன் பிதாவுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனியாக்கி. கர்ப்பத்தின் கனிங்கிறது குழந்தை, நிலத்தின் கனி உன் திராட்சை தோட்டம் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கும் அன்பு வைத்து. இதுதாங்க நான் பார்க்கற பெரிய ஒரு ஆசீர்வாதம். செல்வி டீச்சர் பேத்தி தூக்கிட்டு வந்தாங்க. சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு ஒரு டாக்டர் நல்லா தெரியும். வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். என் கூட ஒரு 1.5 வருஷம் இருந்தார். என்னுடைய நண்பருடைய மகன் கல்யாணம் ஆகி பல வருஷங்கள் ஆகுது, குழந்தை இல்லை. அவர் சொல்லுவார், டாக்டர் ஒரு நல்ல செய்தி கிடைச்சா நான் என் மனைவியை கூட்டிட்டு வர உங்க வீட்டுக்கு. ஆனா செய்தி வராம இருக்குது, டிலே ஆகிட்டே இருக்குது. இதை கேட்கும் போது இருதயத்தில் எனக்கு ஒரு வேதனை இருக்கு. ஆனா வரத்திலிருந்து கொடுத்தால வெளியே ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள பெரி. இந்த பெரி முதலாக நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனத்துல, அப்பொழுது தேவன் பூமியாது பொல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதைகளுடைய கனிகளை. இந்த கனிக்கு தான் பேரன். சரி, கடைசியாக நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். அது என்னன்னா ஹை. ஹைங்கிறதுக்கு எப்படி இந்த வசனம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா 10வது அதிகாரம் 12வது வசனம். அதனால் ஆண்டவர் சீயோன் மலையிலும் ஆசிரியா ராஜாவுடைய பெருமையான நெஞ்சின் பெருமையான அவன் கண்களில் மேற்றின்மையாக பெருமை மேற்றின்மையாக ஹை. ஹைங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெருமை. ஒரு உயரமா ஒரு ஆணோ பெண்ணோ நடந்து போகும்போது அவங்களுக்கு ஒரு பெருமை இருக்கு. நான் ஹைட்டா இருக்கிறேன். இந்த பெருமைக்கு என்ன பண்ணா, இது ஒரு கோ பிளாக் அதே காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கு. GOBOAH கோ பஹா. கோ மேல ஒரு கோடு, GOBOO மேல ஒரு கோடு, AH கோ பிளா. HAAயும் H இணைச்சு ஹா சொல்லுங்க. கோ பிளஹா பிளா. சரி, இது பெருமைங்கிறது யாருக்கு இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? ஆதியாகமம் 7வது அதிகாரம் 19வது வசனத்துல 7, 19 ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாக பெருகினாலே வானத்தின் கீழ் உள்ள எங்கும் உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டது. உயர்ந்த மலைகள் மூடப்பட்டது.
உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு சாட்சி சொல்லியிருக்கேன், திரும்ப நான் சொல்றேன். ஒரு உயரமான மலை, அது மேல ஒரு திமிங்கலத்தினுடைய எலும்பு கூட்டு இருந்துச்சு. அதனுடைய லென்த் ஏறக்குறைய எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க வீடுக்கு வந்தவங்களுக்கு சொல்றேன், ஜிஹெச்ல இருந்து எங்க வீடு வர லென்த் எவ்வளவு இருக்கும், அந்த லென்த், அந்த பர்த் அகலமுள்ள ஒரு பெரிய திமிங்கலத்தினுடைய எலும்பு கூடு இந்த மாதிரி ஒரு உயர்ந்த மலை மேல சிக்கி கிடந்துச்சு. எல்லாம் அங்க அந்த ஏரியா மலையே கடலே கிடையாது. எல்லாம் மண்டையை சொல்லிடுறாங்க, எப்படிடா இந்த எலும்பு கூடு இங்க வந்துச்சு. பைபிள் தெரிஞ்ச ஒரு ஆள் சொல்றாரு, ஐயா இது நோவாவுடைய உலகத்தின் அழிவு நேரத்தில் இது வந்திருக்கு. அந்த மலை மேல இருந்து அது கீழே இறங்க இறங்க சிக்கிக்கிடுச்சு. அந்த எலும்புடைய ஸ்ட்ரென்த்தை பார்த்தோன்னா கரெக்டா அந்த காலம் இதெல்லாம் ஆண்டவரோடு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. சரி, இன்னொரு வசனத்தை அந்த பெருமைக்கு ஹையை காட்டுறவங்களுக்கு 1 சாமுவேல் 9:2. அவனுக்கு சவுல் என்னும் பெயர்ல சௌந்தரியம் வாழ்வான். அவன் இஸ்ரவேலிலே எல்லாரை பார்க்கிலும் சௌந்தரியவான், எல்லா ஜனங்களும் அவனுக்கு தோல்வி உயரமாய் இருந்தான். ஹை தயத்தானவன் கா. சரி, இதுல இன்னொன்னு கண்களை எடுத்து பார்க்கறது வேற, எடுத்து பார்க்கறது வேற. அது வந்து எடுத்து பார்க்கறது ஹை, மேலே நோக்கி பார்க்கறது. தானியேல் எடுத்துக்கோங்க, 8வது அதிகாரம். நான் என் கண்களை எடுத்து பார்த்த பொழுது, ஹை அப்படி உன்னதத்துல பார்க்கிறார். சரி, கடைசியா ஒரு வசந்த வாசி நம்ம முடிக்க இருக்கிறோம். இதுதான் ரொம்ப கீ வார்த்தை. ஏசாயா 3வது அதிகாரம் 16வது வசனத்துல பெருமையுடைய முத்திரையை நம்ம பார்க்கிறோம். பின்பு கர்த்தர் சொல்லுகிறார், சீயோன் குமார்த்திகள் அகந்தையாயிருந்து கழுத்தை நெறித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் செல்லும் பொழுது தெரியுது. இதான் ஹை, சீயோன் குமார்த்திகளுடைய பெருமையை நம்ம பார்க்கிறோம். அதை ஆண்டவர் முடிச்சுக்கிட்டார். இப்ப நம்ம வசனத்துக்குள்ள கடந்து வைக்கிறோம். ஏசாயா 10வது அதிகாரம் 12வது வசனம். இப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அது என்னன்றது நம்ம வசனத்தை வாசிக்கிறேன். இது ஆண்டவர் ஆக்ஷன் ஒர்க் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆதலால் ஆண்டவர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் தமது செயல்களை எல்லாம் முடித்திருக்கும் பொழுது, இது செயல்கள் அவர் மைண்ட்ல இருந்துச்சு. இதை நான் இப்படி 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 செய்யணும். இப்படி என்ன செய்யறார், யாருக்கு செய்யறார், நான் உங்களுக்கு ஏற்கனவே 2 வெயிட் பண்ணி பார்க்கலாம். 5வது வசனத்துல ஆசிரியன் ஒருவன், அந்த ஆசிரியனை தான் நான் ஆசிரியன் ராஜாவுடைய பெருமை 12வது வசனம். இந்த ஆசிரியன் ராஜாவை ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி பார்க்க இருக்கிறோம். சோ உங்களுக்கு நம்ம பார்த்தோம், இவன் வந்து சினத்தின் கோலாகிய இவனுக்கு ஐயோ. நான் ஏற்கனவே சொன்னதை திரும்ப உங்களுக்கு சொல்லித்தரோம். இஸ்ரேல் மக்கள் பாதை விட்டு புறப்பட்டோம், விக்கிரத்துல வந்துடுறாங்க. விக்கிரத்துல வந்த உடனே ஆண்டவர் ஒரு ஆயுதத்தை இருக்கிறார். அந்த ஆயுதத்திற்கு பெயர் ஆசிரியன் ராஜா. அந்த ஆசிரியன் ராஜாவை கொண்டு இவர்களை கரெக்ட் பண்ண பார்க்கிறார். ஆனா இவன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு லெவல் இல்லாம அவன் பெருமையில அடிச்சு உடைச்சு இஸ்ரேல் மக்களை நாசம் பண்றான். ஆண்டவருக்கு கோபம் வரும். அதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 14வது அதிகாரம் 25வது வசனத்தை ஆண்டவருடைய சிந்தையில இருக்கிறது நடக்கும் அப்படிங்கிறார். 14:25. ஆசிரியனை என் தேசத்திலே முறித்து, என் தேசத்தில் அவனை ஆயுதமாக யூஸ் பண்றாரு. ஆனா அவனுடைய கோபம் ஆசிரியன் மேல வரும். காரணம், அன்பு இல்லாமல் செய்து அடிக்கிறான். நீங்க இதை புரிந்து கொள்றதுக்கு ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லி, கற்பனை கிடையாது, தயவு செய்து கற்பனை நினைக்கிறாரு. சிலோன் பெந்தேகோஸ்ட் சபை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, எங்க தோட்டத்துக்கு போற வழியில இருக்கு, மல்லாங்கினர் ரோட்ல இருக்கு. அங்கிருந்து ஒரு சின்ன பையனை கூட்டு வந்தாங்க. சண்டே ஸ்கூல் நடக்கிற டைம், விபிஎஸ். அந்த வாத்தியார்னா ஒரு யூத், பெரும்ப வச்சு அந்த பையனை அடின்னு அடிச்சா கை காலையிலாம் கோடு கொடா இருக்கு. நான் சொன்னேன், என்னப்பா இது, யாருக்கு இப்படி அடிச்சா? சார், வெளியில கொண்டு போனா பிரச்சனை ஆயிடும், நீங்க ஆண்டோடைய ஊழியக்காரன் நாங்க கேள்விப்பட்டு அதனால உங்கள்கிட்ட கொண்டு வந்தா சார், இது
காதும் காதுமாக வைத்து பிடிக்க வேண்டிய செய்தி. பாத்தீங்களா, இதுதான் மேட்டர். அந்த பையனுக்கு, இந்த வாத்தியாருக்கு என்ன உரிமை இருக்கு? உரிமையே கிடையாது. சொல்லிக் கொடுக்கணும், அதோட வேலை முடிஞ்சிச்சு. ஆனா பெரம்பவச்சு வீசிட்டாங்க. சரி, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். அதைத்தான் அந்த சொல்ற 25வது வசனம், ஆசிரியன் என் தேசத்திலே முறித்து என் மலையின் மேல் அவனை மிதித்து போடுவேன். கோபம் ஆண்டவருக்கு. என் பிள்ளைய தொட்டையில விடமாட்டேன். அப்பொழுது அவனுடைய நுகம் அவருடைய மேலிருந்து நீங்கி, இனி அவனால ஒன்றும் செய்ய முடியாது. அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும். ஆசிரியர் இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். சரி, அடுத்து அவனுடைய சிந்தனை என்ன இருக்கு? 27வது அதிகாரம் 9வது 27:9. ஆகையால் யாக்கோபின் அக்கிரமம் நிர்கம் பண்ணப்பட்டு தோப்பு விக்கிரங்கள் சிலைகளில் இனி நிராதபடிக்கு அவர்கள் பலிபீடங்கள் கல்லு சுண்ணாம்பு எல்லாத்தையும் நீக்கும் பொழுது அவருடைய பாவத்தை அவர்கள் அகற்றுவாள் என்பதே அதனாலே உண்டாகும் பலன், ரீவார்டு. அப்ப ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிட்டார். ஆசிரியனை கொண்டுருவேன். ஆசிரியன் வந்து என்ன செய்வான்? அடிப்பான், அடிச்சு மிதிப்பான். இன்னைக்கு என்ன செய்வாங்க? விக்கிரகத்தனத்தை உடைச்சு போட்டாங்க. இதுதான் ஆண்டோடைய சிந்தை. இதுதான் நான் நினைத்தது நடக்கும். என் மைண்ட்ல இருக்கிற காரியத்தை நான் நடத்துவேன். அதற்கு ஒரு ஆயுதத்தை கொண்டேன். அவன் பேரு ஆசிரியர். இதுதான் சரி. அடுத்து இதுல இங்கிலீஷ் பைபிள்ல இருந்து ஐ வில், அவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு விசேஷமான ஒரு குணம் இருக்குது. அது ஏசாயா 10வது அதிகாரம் 16வது வசனம். ஆகையால் சேனைகளின் ஆண்டவராகிய கர்த்தர் அவனை சேர்ந்த கொழுத்தவர்களுக்குள்ளே இலைப்படைவார்கள். பட்சிக்கும் அக்னியை போல ஒரு அக்னியை அவன் மகிமையின் கீழ் கொளுத்துவார். பட்சிக்கும் அக்னி, நம்முடைய ஆண்டவர் பேர் அக்னி. அந்த அக்னிய அனுப்புறாரு. அக்னிங்கிறது லிட்டரல் ஃபயர் கிடையாது. இவனால தப்பிக்க முடியாத ஒரு காரியத்தை, ஒரு காடு ட்ரக்கிங் போறாங்க, போன இடத்துல ஒரு காட்டு தீ போறோம். இந்த காட்டு தீக்குள்ள சிக்கிட்டாங்கன்னா ஒருத்தி கூட தப்ப முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் டிராப் பண்ணி இவனை அழிச்சு விடுவார். 10வது அதிகாரம் 25வது வசனத்துல 10:25, ஆதலால் இன்னும் கொஞ்சம் காலத்துக்குள்ளே என் உக்கிரமும் அவளை சங்கரிக்க போகிறதுனாலே என் கோபமும் தேர்ந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுவார். என் பிள்ளை நீ அடிச்சல, விட மாட்டேன். என்னுடைய பிளான் எல்லாம் நடக்கும். என் கோபம் முடிய வரத அப்புறம் என் கோபம் செய்ய. இது ஆண்டவர் ஒரு தண்டனையாக கொடுக்கிறார். ஃப்ரூட் அப்படின்னு அவங்களுக்கு காமிச்சு. ஃப்ரூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இங்கிலீஷ்ல போட்டீங்கன்னா, பனிஷ் த ஃப்ரூட் ஆஃப் த ஷவுட் ஹேர். சங்கீதம் 21வது அதிகாரம் 10வது. ஃப்ரூட்னா என்னன்னு கேட்டோம். சங்கீதம் 21வது அதிகாரம் 10வது. அவர்கள் கனியை பூமியில் இராதபடி நீர் அழித்து ஆண்டருடைய வல்லமை, கோபம், இந்த ஆசிரியனுடைய கனி. அதாவதுங்க, இப்ப ஆசிரியர்னா யாரே கிடையாது. ஆண்டருடைய கோபம் வரும்போது அந்த சந்ததியை ஒண்ணு இல்லாம ஆக்கிறார். பூமியில் நீர் அழித்து அவர்கள் சந்ததியை மனுப்புத்தில் இராதபடி ஒளிது. இன்று காணும் எகிப்தை நீ காண மாட்டாய். நீங்க எகிப்தினா கிடையாது. நீங்க கேட்கலாம் எகிப்து ஆள் இருக்குன்னா, அது உண்மையான எகிப்து கிடையாது. பல இடத்துல வந்து உட்கார்ந்தாங்க. உண்மையான எகிப்துனா பிளாக்கா இருக்கும். எகிப்தின் பிளாக், அட்டர் பிளாக். ஆனா இப்ப இருக்கிற டூப்ளிகேட். ஆண்டவர் ஒரு வேற கம்ப்ளீட்டா அழிச்சு போட்டுவார். இதுல முதல் வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, சங்கீதம் 21:1, கர்த்தாவே உம்முடைய வல்லமையை ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார். ஏன் மகிழ்ச்சியா இருக்கிறார்? அவர் நினைத்தது நடந்துச்சு. கடைசியாக ஒரு வார்த்தை பார்த்து நம்ம முடிக்க இருக்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 10வது அதிகாரம் 12வது வசனத்துல ஆண்டவர் பெருமையான நெஞ்சின் வினை இது எல்லாத்தையுமே நான் விசாரிப்பேன்கிறார். இது ஒரு நாள் வச்சிருக்கிறார். அந்த மகிமையை தாழ்த்தி எதுக்கு தாழ்த்துறாங்கிறது மட்டும் நம்ம பார்த்ததை முடிக்க போறோம். தாழ்த்தினா தான் புத்தி வரும், இல்லைன்னா வராது. தானியேல் எடுத்துக்கொள்ளுங்க. அது என்ன பார்த்து நம்ம முடிப்போம். தானியேல் 4வது அதிகாரம்
ஒரு பெருமையான வார்த்தை வந்துச்சுங்க. 4:30 இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால என் மகிமை பிரதாபம் நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. ஒரு பெருமை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு சம்பவத்தை நான் சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன். என்னுடைய மாமா தக்கலையில் ஒருத்தர் இருந்தார் பாஸ்ட். அவர் ஒரு டாக்டர், அவர் டாக்டர் ஜார்ஜ், எம்எஸ் படிச்சிருந்தாரு. அவருடைய ஒய்ஃப் வந்து ரொம்ப பாப்புலரான லேடி டாக்டர். இவர் ஒரு பயங்கர பெருமைக்காரர், எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பார். எல்லாரும் யாரையுமே கிட்டச்சாக்க என்ன ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவர் என்ன ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டு போய் காட்டாரு. சிஜி இங்கே பாரு, இந்த ஃப்ரிட்ஜ் ஃபாரின், ஏசி ஃபாரின், அங்கே ஒரு மனைவி பிள்ளைக வேலைக்காரர்கள், இதை தவிர எல்லாமே பாரு. நான் கேட்டேன் இந்தியன் பா, உனக்கு இந்தியன் தான், எனக்கு ஃபாரின் தான் பிடிக்கும் அப்படின்னாரு. எப்பவுமே வெளியில் நிற்பாரு, சிகரெட் வச்சுப்பாரு. அப்படி அவருடைய ஆஸ்பத்திரி அப்படி பார்த்து சிகரெட் பிடிச்சிட்டு பார்த்துக்கிட்டு அப்படி ஊதிக்கிட்டே இருப்பார். அவர் என்ன அழகான பிரில்லியண்டான ஒரு டாக்டர்னா, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அவருக்கு எக்ஸ்பர்ட். அவருடைய பெட்ரூம்ல இருந்து ஒரு தனியாக ஒரு பேசேஜ் போட்டிருக்காரு. அது வழியா லேபர் ரூம், டெலிவரி ரூமுக்கு போயிடலாம். அப்போ அவர் மனைவி, எங்கள் அத்தை டயர்டாக இருந்தால் இங்கே வந்து படுத்துக்கலாம், கூப்பிட்டா இங்கேருந்து அங்கே போய் என்ன செய்யலாம், டெலிவரி கண்டக்ட் பண்ணிக்கலாம். அவங்க இருப்பாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க. ஒரு நாள் கொடைக்கானல் போகும்போது புது கார், பிராண்ட் நியூ கார், பிரேக் போடுறாரு, அந்த கார் சுத்த ஆரம்பிச்சிச்சு. ரவுண்டாக சுற்றி 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 ஒருத்தர் நிற்கிது. கூட இருக்கவங்களுக்கு ஒரு காயம் கிடையாது. இவருக்கு கழுத்து நரம்பு அடிபட்டு 2 கை 2 காலம் அசைய முடியாம ஆயிடுச்சு. குவாட்ரப்ளிஜியா அப்படின்னு சொல்லி அவரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. நான் போய் பார்க்க போறேன். தூங்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்தில் சிஜிங்கிற ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னென்ன அவர் கையை பிடிச்சிக்கிட்டு, மாமா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். 2 கண்ணு வந்து தண்ணீர் அப்படியே தார தாரையா அப்படின்னு. அந்த பக்கம் இன்னொரு மருமக உட்காந்துருக்காரு, நான் இந்த பக்கம் உட்காந்துருக்கேன். கண்ணீரை தொடச்சிக்கிட்டே இருந்தேன். சில நாட்கள் இறந்துட்டார். பெருமைக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். தானியேல் 4வது அதிகாரம் 33 வசனத்தை எப்படி தாழ்த்தினார்னு உட்காந்து ராஜா. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சர் நிறைவேற்றிற்று. ஆண்டவர் பிளான். அவன் மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு மாடுகளை போல புல்லை மீந்தான். ரக்கையெல்லாம் வந்துருச்சு, நகமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு மிருக மாதிரி ஆக்கிட்டார். ஒரு ஸ்டேஜில் அவன் குத்தியை தெளிய வச்சுட்டு அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்து ஆண்டவரை துதிச்சு சோசரிக்கிறான். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஐயா, நீர் நல்லவர் ஐயா, எங்களுக்கு பல்லம்பி நல்லவர் இருக்கிறதுக்காக நான் ராஜா. ஒவ்வொரு நாளும் உங்களை நீதியின் பாதையில் நடத்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், குறை இல்லாதபடி பாதுகாக்கிறேன் ஐயா. மாற்றம் உதவன எவனீஸ்வரை துதிக்கிறோம். இனி ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய வருஷ ரத்தத்தினாலே மூடி மறைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.